Hi students, today we are going to see about a new chapter, that is chapter 4 part 1. In this we are going to see about the algorithm strategies. So today's topic we are going to discuss about the introduction to algorithm strategies, characteristics of an algorithm, how to write an algorithm and analysis of an algorithm. So first of all, before going into the today's topic, let me tell you about a simple example to understand what is an algorithm. So here I have given you an example about how to cook a rice. So to cook a rice, for the first step, what you will do, you will have some rice, a cup of rice and 2 cup of waters. Then you will rinse the rice. Then you pour it in, pour the rice and the water in a pan. Then you will add salt to it and you will boil it for some few minutes, just 30 minutes. Then afterwards you will, if you open the lid, you will get rice. Okay, so that's it. So this is the process for cooking a rice. அதாவது ஒரு ரைஸை குக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், அரிசி எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், அதை கழுவுறோம், பாத்திரத்தில் போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், சூடாக்குறோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்குது, we are getting the rice from the cooker. So this steps இதுக்கு பேர் தான் என்னது, அல்காரிதம். ஸோ ஒரு ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுறது, நமக்கு இது என்ன பண்ணணும், ரைஸ் வேணும், அதை செய்கிறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுதான் என்னது, அல்காரிதம். தட் இஸ் வாட் அல்காரிதம் இஸ். ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தெர் இஸ் அன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸிங்க்கு பேர் தான் என்னது, அல்காரிதம். ஓகே, ஸோ introducing to algorithm strategies. So introduction of that, first we'll see what is algorithm strategies. Algorithm strategies na way of defining an algorithm, எப்படி ஒரு அல்காரிதத்தை எழுத போகிறோம் அப்படிங்கிற யுக்தியை சொல்கிறது தான் என்னது, அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபஸ்ட்டு இந்த அல்காரிதம்ங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா, அதாவது யூஸ் பண்ணது யாருன்னா, ஒரு பேர்ஷியன் ஆதர். அவர் ஒரு மேத்தமேட்டிஷியன். அவர் தான் இதை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தார் அவரோட புக்கில். என்னென்னா அல்காரிதம்ங்கிற வேர்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா, இட்ஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸ். அவரோட பேர் என்னென்னா அபு ஜஃபார் முஹம்மது இபன் முசல் அல் கவார்சிமி. ஸோ அபு ஜஃபார் முஹம்மது இபின் முச அல் கவார்சிமி, இவர் தான் யார், இந்த அல்காரிதம்ங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஒன் வேர்டு கொஸ்டின். ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். அப்புறம் வாட் இஸ் அன் அல்காரிதம், டெஃபினிஷன் ஆஃப் அல்காரிதம் சொல்லி தந்திருக்கேன் ஆல்ரெடி. யூனோ, இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த கிவன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒன்று ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது அப்படி எல்லாமே டே டு டே லைஃப் வி ஆர் ஃபாலோயிங் சம் அல்காரிதம் இல்லையா. ப்ரஷிங், கோம்பிங் அவர் ஹேர், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கோம்பு எடுக்கணும், ஹேரை ப்ரஷ் பண்ணணும், அப்படி எல்லாத்துக்குமே வி ஆர் ஹேவிங் சம் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். அதுக்கு பேர் தான் என்னது, அல்காரிதம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுற திங்ஸ்க்கு பேர் தான் என்னது, அல்காரிதம். அல்காரிதம் ஹேஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எது செய்தாலும் அதில் என்னது, ஒரு தொடக்கம் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கணும், அதுக்கு முடிவு இருக்கிறது மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டெப்ஸை தான். algorithm must be implemented using any suitable programming language. அதாவது இட் ஷுட் பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இண்டிபெண்ட். அதாவது ஒரு நம்ம அல்காரிதம் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நமக்கு டெவலப் பண்ணுறதா இருக்கணும். அதை என்னது, இந்த லாங்குவேஜுக்கு மட்டும் அப்படின்னு ப்ரோக்ராமிங் இது அல்காரிதம் எழுத முடியாது. பட் அது எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம என்ன பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அண்ட் அல்கோரிஸ்ட்னா யாருன்னா, அ பர்சன் ஹூ ஸ்கில் இன் டிசைனிங் அல்காரிதம். ஒரு பர்சனுக்கு ஸ்கில் இருக்குது, ப்ரோக்ராம் அல்காரிதம் எழுதுகிற ஒரு பர்சனுக்கு பேர் என்னது, அல்கோரிஸ்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோக்ராமர் அப்படின்னா யார், ப்ரோக்ராம் எழுதுகிறவங்க, சிஸ்டம் அனலிஸ்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே யார், அல்கோரிஸ்ட்னா யார், ஒரு அல்காரிதத்தை டிசைன் பண்ணுறவருக்கு பேர் தான் என்னது, அல்காரிஸ்ட். ஸோ அல்காரிதம் இஸ் a step by step procedure to complete a particular problem. Algorithm should have finite number of steps. An algorithm must be implemented using a suitable programming language. An algorist is a person who is having the skill to develop an algorithm. அப்புறம் அல்காரிதம் ஹேஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். அல்காரிதத்துக்கு அடுத்து என்ன இருக்கணும், ஒரு இன்புட் இருக்கணும்,
ஒரு அவுட்புட் இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் அல்காரிதம் என்னெல்லாம் பண்ண முடியும்? அல்காரிதம் இட் கேன் ரிட்ரீவ், மேனிப்புலேட், ஸ்டோர் டேட்டா ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரிட்ரீவ்னா என்னது? வாங்க முடியும். மேனிப்புலேட்னா என்னது? அதை மாற்ற முடியும். அதை வச்சு கால்குலேஷன்ஸ் ஏதாவது பண்ண முடியும். மேனிப்புலேட் பண்ணுறதுனா என்னது? அப்டேட், அதை வந்து மாடிஃபை பண்ணுறது, வித்தியாசமாக மாற்ற முடியும். அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். அதை இது எல்லாமே என்ன பண்ண முடியும்? ஒரு அல்காரிதத்தில் டேட்டாவை பண்ண முடியும். டேட்டாஸ் எங்கே இருக்குது? ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன? வே ஆஃப் அரேஞ்சிங் டேட்டாஸ். அதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். புக்ஸ் கொடுத்துருக்கேன் பற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது, ஈஸி ஃபார் அக்சஸ், ரிட்ரீவ் பண்ணுறது, இது எல்லாமே என்னது? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. வே ஆஃப் ஆர்கனைசிங் யுவர் டேட்டா ஃபார் ஈஸி அக்சஸ். அதில் என்னெல்லாம் அவங்க பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம அல்காரிதம் வச்சு பண்ணலான்னா, அதாவது எதுக்கெல்லாம் நம்ம அல்காரிதம் எழுதலாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லனா, ஒரு சர்ச்சிங். அதாவது இப்போது நிறைய புக்ஸ் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? சர்ச் பண்ணலாம், அப்படி தானே? வேறு என்ன பண்ணலாம்? சார்ட் பண்ணலாம். சார்ட்டிங்னா என்னது? ஆர்டரை அடுக்கி வைக்கிறது. இன்சர்ட்னா என்னது? புதுசாக ஒரு புக்கை வைக்கலாம். அப்டேட்னா என்னது? இருக்கிற லிஸ்ட்டில் புதுசாக வேறு டேட்டாஸை ஆட் பண்ணலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணலாம். தான் அப்டேட். ஏதாவது அடிஷனும் டெலீஷனும் பண்ணலாம். டெலீட்னா என்னது? ரிமூவ் பண்ணுறது. இதெல்லாம் தான் என்னது? நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பண்ண முடியும். எப்படி ஒரு புக் ஷெல்ஃபில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் பண்ணுறது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, வே ஆஃப் ஆர்கனைசிங் யர் டேட்டா இன் த கம்ப்யூட்டர். ஸோ சர்ச்சிங்னா என்னது? டு சர்ச் அன் ஐட்டம் இன் த டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் புக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம். டு சர்ச் அன் ஐட்டம் இன் த டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்கு என்னெல்லாம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? லீனியர் ஆர் பைனரி சர்ச் அப்படின்னு 2 அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன முறையில் தேடலாம், தேடுறதுக்கு பல முறை இருக்குது இல்லையா? கடகடன்னு நம்ம என்ன செய்யலாம், நிறைய விதங்களில் நம்ம தேடலாம். அதே மாதிரி இதை வந்து 2 டைப்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று பைனரி சர்ச், இன்னொன்று என்னது? லீனியர் சர்ச். வரிசை எப்படி பார்க்கலாம், இல்லைன்னா அந்த புக்குக்கு கண்டென்ட் இந்த லேபிள் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா லைப்ரரியில எல்லாம்? ஸோ அதில் போய் அதுக்குள்ளே பார்க்கலாம். அப்படி பல விதங்களில் நம்ம சர்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் இங்கே 2 டைப் இருக்குது. ஒன்று லீனியர் சர்ச், இன்னொன்று வந்து பைனரி சர்ச். சார்ட்டிங்னா என்னென்னா அரேஞ்ச் பண்ணுறது, ஐட்டம்ஸை அடுக்கி வைக்கிற இதுதான் பேர் தான் என்னது? சார்ட்டிங். அதாவது கலராக அடுக்கிறோம்ல, இப்போது ரெட் கலர் பாலெல்லாம் ஒரு இடத்துல, ப்ளூ கலர் பாலெல்லாம் இன்னொரு இடத்துல, அப்படி அதுக்கு பேர் தான் என்னது? சார்ட்டிங்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் பண்ணி வைக்கிறது. ஸோ அதுக்கு பேர் என்னது? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? பபுள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட். இப்படி 3 அல்காரிதம் இருக்குது சார்ட்டிங்காக. என்னெல்லாம்? பபுள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட். அப்புறம் இன்சர்ட்னா என்ன? ஒரு ஐட்டத்தை ஆட் பண்ண போகிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில், அவ்வளோதான். அப்டேட்னா என்ன? டு அப்டேட் யுவர் ஐட்டம்ஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அப்டேஷனில் என்ன பண்ணுறான்? எதர் ஆட் பண்ணலாம், இல்லைனா டெலீட் பண்ணலாம். அப்புறம் அது நம்ம என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணி வைப்போம். டெலீட்டிங்னா என்னது? ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐட்டத்தை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து we are going to remove it. அதான் என்னது? டெலீட்டிங் an item in the data structures. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் என்னென்னா, இட் ஷுட் ஹாவ் அன் இன்புட். இன்புட் எப்படி இருக்கணும்? 0 ஆர் மோர் இன்புட். தென் அவுட்புட் எப்படி இருக்கணும்? அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கு ஒரு இன்புட் இருக்கணும், அடுத்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் ஷுட் ஹாவ் அன் அவுட்புட். இட் ஷுட் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் 1 அவுட்புட். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்கலாம், மோர் நம்பர் ஆஃப் இன்புட்ஸும் இருக்கலாம். ஸோ 0 ஆர் மோர் இன்புட்ஸ் இருக்கணும், ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் 1 அவுட்புட். அப்புறம் ஃபைனைட்னஸ். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அல்காரிதம் எப்படி இருக்கணும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும். டெஃபினிட்னஸ். ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. டெஃபினிட்னஸ்னால் என்னது? இட் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. அதாவது தெளிவாட்ட அதை நம்ம என்ன சொல்லியிருக்கணும் ஒவ்வொரு அல்காரிதத்தில் உள்ள ஸ்டெப்ஸையும் ஆப்ரேஷன்ஸையும். அப்புறம் எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எப்படி கரெக்டாட்டு எஃபெக்டிவாக அதுக்கு தேவைக்கு ரிலவெண்ட்டாட்டு இருக்கணும், அதான் எஃபெக்டிவ்னஸ். கரெக்ட்னஸ். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். சும்மா வளவளான்னு அல்காரிதம் எழுத முடியாது. தென் சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா என்னது? ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். அடுத்து என்ன? அன்ஆம்பிகியஸ். அன்ஆம்பிகியஸ்னால என்னது? இட் ஷுட் பி கிளியர்னு தான் அர்த்தம். அதுக்கு அல்காரிதம் மஸ்ட் பி கிளியர். அப்புறம் ஃபீஸிபிலிட்டி. ஃபீஸிபிலிட்டினா எது? இட் மஸ்ட் பி பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட். ஃபீஸிபிலிட்டினா செய்யக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும். அதான் அது இட் ஷுட் பி பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட்.
அடுத்த போர்ட்டபிலிட்டினா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடியது. இட் ஷுட் பி ஜெனரிக், இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க போர்ட்டபிலிட்டி. அடுத்து இண்டிபெண்ட். ஸ்டெப்ஸ் இன் அல்காரிதம் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோட். ஸ்டெப்ஸ் அந்த அல்காரிதத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து இட் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோட்ஸ். அதாவது இந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எதில் வேணாலும். இப்போ ஒரு அடிஷனுக்கு நம்ம வந்து அல்காரிதம் எழுதியிருக்கோன்னா என்னது, இன்புட் டு டேட்டா ஆர் ரீட் டு டேட்டாஸ் sum equal to a plus b, அப்புறம் என்னது அவுட்புட் த sum, அப்புறம் ஆர் டிஸ்பிளே த sum அப்படி எழுதுகிறோம். ஸோ ஜஸ்ட் 3 லைன்ஸ் தான். இன்புட் டு ரீட் டூ டேட்டாஸ், sum equal to a plus b, அதாவது ஆட் த 2 டேட்டாஸ், டிஸ்பிளே த ரிசல்ட். 3 லைன். இதை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் எழுதலாம். C++, ஜாவா, பைத்தான் எதில் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அல்காரிதம் இஸ் சேம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். என்னெல்லாம் பார்த்தோம்? இட் ஷுட் ஹாவ் இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டெஃபினிட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், feasibility, portability and independent. ஸோ இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னென்னா பஃப், டெக், ஸோ, ஐ ஸ்கொயர். பஃப்புங்கிறது பப்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஃப், டிஇசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசம்பர். ஓகே, பஃப், டெக், ஸோ, ஐ ஸ்கொயர். டிசம்பர் இஸ் ஸோ கோல்டு, ஸோ ஐ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க. பஃப், டெக், ஸோ, ஐ ஸ்கொயர் அப்படிங்கிற வேர்டு யூ ஜஸ்ட் ரீகால் இட். எதுனா எல்லாத்துக்கும் அப்ரிவேஷன். P for என்னது போர்ட்டபிலிட்டி, U என்னது அன்ஆம்பிகஸ், F for என்னது feasibility, இன்னொரு F என்னது feasibility, இன்னொரு F என்ன பார்த்தோம் நம்ம என்னது ஃபைனைட்னஸ். அடுத்தது D for என்னது டெஃபினிட்னஸ், E for என்னது எஃபெக்டிவ்னஸ், C for என்னது கரெக்ட்னஸ். அடுத்து S for என்னது, S for என்ன பார்த்தோம் நம்ம சிம்பிளிசிட்டி. அடுத்தது ஓனா என்னது, இட் ஷுட் ஹாவ் அன் அவுட்புட். ஐ ஃபார் என்னது இன்புட், இன்னொரு ஐ என்னது இண்டிபெண்ட். அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்லும். இது எதுக்குன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எழுதிட்டு எல்லா பாயிண்ட்டும் எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஷார்ட் ஃபார்ம். பஃப், டெக், ஸோ, ஐ ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். ஸோ ஹவு டு ரைட் அண்ட் அல்காரிதம். அல்காரிதத்துக்கு எப்படி எழுதணும், அதுக்கு ஒரு இன்புட் இருக்கணும் கண்டிப்பாக, ஒரு ப்ராசஸிங், ஒரு மேனிப்புலேஷன் நடக்கணும், தென் இட் ஷுட் கிவ் அன் அவுட்புட். ஸோ ஈவன் ஆடிங் 2 நம்பர்னால் 2 நம்பர் வாங்கணும், ஆட் பண்ணுறோம், அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்புட்னா என்னது, ரீடு டு டேட்டாஸ். ப்ராசஸ் என்னது, சம் ஆட் பண்ணுறோம், ஆட் தோஸ் 2 டேட்டாஸ், சம் ஈக்குவல் டு a + bன்னு பண்ணுறோம்ல, அதான் அந்த ப்ராசஸ். அண்ட் வாட் இஸ் அவுட்புட், டிஸ்பிளே த சம், அதான் என்னது த ரிசல்ட், அதுதான் என்னது அவுட்புட். ஸோ இதுதான் என்னது ஒரு டிப்பிக்கல் அல்காரிதம் ரைட் பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப். ஒரு இன்புட், ப்ராசஸ், ஒரு அவுட்புட். An algorithm yields expected output for a valid input is called algorithm solution. ஒரு அல்காரிதத்துக்கு ஒரு வேலிடான இன்புட் கொடுக்கும்போது அது ஒரு அவுட்புட்டை கொடுக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னது அல்காரிதமிக் சொல்யூஷன்ஸ். அல்காரிதமில் நமக்கு வந்து கிடைக்கிற சொல்யூஷன், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது, அதான். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் அ காஃபி. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் ரைஸ் கொடுத்துருந்தேன்ல, ப்ரிப்பேரிங் அ ரைஸ், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ண என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், காஃபி பவுடர் இருக்குது. அந்த காஃபி பவுடரை ஒரு கப்பில் எடுக்கிறோம். தென் வி ஆர் pouring ஹாட் வாட்டர் இன்டு இட். அப்புறம் என்னது, அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் அந்த டிகாஷன் மட்டும். தென் வி ஆர் ஆடிங் மில்க், தென் வி ஆர் ஆடிங் சுகர் டு தட் டிகாஷன். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் நவ், வி ஆர் கெட்டிங் அ காஃபி. மில்க், சுகர் எல்லாம் ஆட் பண்ண அப்புறம் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, வி ஆர் கெட்டிங் அ பெர்ஃபெக்ட் காஃபி நமக்கு வந்து கிடைக்கிது. தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் அ காஃபி. இதே மாதிரி என்னது எந்த விஷயம் செய்கிறதுக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது எல்லாமே என்னது அல்காரிதம் தான். அதில் இது என்னது, நம்ம வீட்டில் டெய்லி செய்கிற வேலை இல்லையா, ரொட்டீன் ஒன்று ஒன்றா பண்ணுறோம். இதுவும் என்னது ஒரு அல்காரிதம், பை டிஃபால்ட் ஹியூமன் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் இன் ஃபைண்டிங் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர். ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர்னால் என்னது, n × n - 1 இல்லையா.
ஸோ இதில் என்ன ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 1 to n-1 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 1 தொடங்கி n-1. இப்போ 5 வரேன்னா 5 - 1 என்னது 4 வர, 1லேருந்து 4 வர இந்த ப்ராசஸ் என்னது 4 டைம்ஸ் இந்த ப்ராசஸ் என்ன செய்யும், ரிப்பீட் பண்ணும். இது ஒரு ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்னது, அ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் பை இட் செல்ஃப் again and again until a particular condition is satisfied. அதாவது the basic condition is satisfied. அதுக்கு பேர் தான் என்னது, ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து என்னது 1, அதான் வந்து பேசிக் கண்டிஷன். அது வர என்ன செய்யும், இந்த ஃபஸ்ட்டு வந்து அது வந்து செக் பண்ணுது வெதர் த கிவன் நம்பர், இன்புட் நம்பர் ஒன்று கொடுக்குறோம், ரீட் என்னென்னா என்னது, எப்போவுமே அல்காரிதம் நம்ம இது ஃப்ளோசார்ட் கொடுத்துருக்கு, ஸ்டெப்ஸ் வந்து இது வந்து எழுதி வைக்கிறது வந்து அல்காரிதம் இன் ரிட்டன் ஃபார்மில் இருக்கும், இது பிக்சோரியல் ஃபார்மில் இருக்கிறது வந்து ஃப்ளோசார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரீட் நம்பர் என்ன வந்து ரீட் பண்ணுறாங்க, அடுத்து வந்து செக் பண்ணுறாங்க, 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஒன்று ஐ இன்னொன்று ஃபேக்ட்டு, ஐயோட வேல்யூ 1, ஃபேக்டோட வேல்யூ 1, ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செக் பண்ணுறாங்க வெதர் ஐ வேல்யூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு செக் பண்ணுறாங்க. நம்ம கொடுத்துருக்க வேல்யூட ஐயோட வேல்யூ குறைவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுது, ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு n. ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட்னு சொல்கிறது வந்து அகெயின் என்னது, அந்த ஃபேக்ட்டுங்கிற வேல்யூயே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு இனிஷியலி ஃபேக்டோட வேல்யூ என்னது 1 இன்ட்டு 1 அது வந்து கால்குலேட் பண்ணுது, அதை வந்து ஃபேக்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த டைம் என்னது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னதுலேருந்து ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சு, இப்போ அது என்ன ஆயிருக்கும், 1 இருந்து இப்போ வந்து 2 இருக்கும். அப்படி என்னது ஆகும், 2 3 அப்படின்னு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கேருந்து இங்கே வந்து இங்கே போய் இங்கே வந்து செக் பண்ணுது. இந்த லூப் எப்படி, ஃபஸ்ட்டு 1லேருந்து தொடங்கி இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 ஆகி இங்கே போகும், 2 less than 5 கரெக்ட், அங்கே வந்து கால்குலேட் பண்ணுது. திருப்பி இங்கே வந்து 3ஆவது ஐயோட வேல்யூ 3 less than 5, அப்போ என்ன ஆகுது, உடனே இங்கே வருது கால்குலேட் பண்ணுது. அடுத்து என்ன வந்து திருப்பி இங்கே வருது, என்ன செய்யுது, இது வந்து 4 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும், 4 வந்தோடனே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னான்னு பார்க்குது, இட்ஸ் லெஸ் தேன் ட்ரூ தான், கண்டிஷன் ட்ரூ இங்கே வந்துடுச்சு. திருப்பி இங்கே வருது ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குது, 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன, ஆமாம் 5 ஈக்குவல் டு 5. அப்போ இதே கால்குலேட் பண்ணுது, உடனே என்ன பண்ணுது, பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டுக்கு போயிடுது. சரியா, ஸோ ப்ரிண்ட்டுக்கு போயிட்டு அது வந்து ஃபேக்டோரியல் வேல்யூயை டிஸ்பிளே பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் த ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கு 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம், அப்புறம் 1 to n-1 டைம்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த ஃபேக்டோட வேல்யூயை வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது ஐ வந்து எப்போ என்னோட கிரேட்டர் ஆகுதோ, அதாவது 5ஓட எப்போ கிரேட்டர் ஆகுதோ அப்போ தான் இந்த கண்டிஷனுக்கு ஸ்டாப் ஆகும். அப்போ என்ன ஆகும், ப்ரிண்ட்டுங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர். அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர். இது அடுத்து இன்னொரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 என்னது, ஸ்டெப்பாக தான் இப்படி தான் அல்காரிதம் எழுதணும். ஃப்ரெண்டில் கொடுத்துருந்தது ஃப்ளோ சார்ட்டு, இது இப்படி தான் எழுதணும். ஸ்டார்ட் அப் ப்ராசஸ், அப்புறம் என்னது ஸ்டெப் 2 என்னது கெட் த இன்புட், 3 என்னது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் டேட்டாவை, அடுத்து கால்குலேட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் எக்ஸ். எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம், 4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், என்னது 4 into 4, அப்போ என்னது 16. 2க்கு ஸ்கொயர் ரூட் என்னது 2 into 2 என்னது 4. அதான் இங்கே பண்ணுறாங்க, ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், டிஸ்பிளே த ரிசல்ட்டு, ஸ்டாப். அவ்வளோதான் இதுக்கு அல்காரிதம் டு ஃபைண்ட் அ ஸ்கொயர் ரூட். அடுத்து வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் அ ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். ஸோ ஃபேக்டோரியல் எப்படி எழுதணும்னு பார்த்தோம், ரீட் 2 numbers, அப்புறம் என்னது இனிஷியலைஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் ஃபேக்ட் அண்ட் ஐ, அப்புறம் என்ன பார்த்தோம், calculate fact equal to fact into I until என்னது I values less than or equal to என்னன்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் ஸ்டெப் என்னது, டிஸ்பிளே த ரிசல்ட். கோ டு அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் until என்னது I less greater than 5 n எப்போ ஆகுதோ அப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. வில் பி பிரிண்டிங் த ரிசல்ட். தென் we saw how to calculate the square root of a given number. Then we are going to see the difference between algorithm and ப்ரோக்ராம். அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம்.
அல்காரிதம் என்ன செய்யும்னா இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் லாஜிக்கலி. அதாவது ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம சொல்கிறது தான் என்னது ஒரு அல்காரிதம். ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அன் அல்காரிதம் யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகுது, ரீட் அப்படின்னு தான் அங்கே இருக்கும். இங்கே தான் நம்ம என்ன எழுதணும், அது என்னது சீனா இல்லைன்னா என்னது ஸ்கேனஃபா அப்படின்னு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அது வந்து நம்ம என்ன எழுதுவோம், இங்கே எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். பட் அதில் அல்காரிதத்தில் என்ன இருக்கும், ஜஸ்ட்டு ரீடுன்னு தான் இருக்கும், இன்புட்டுக்கு டிஸ்பிளேன்னு தான் இருக்கும். ஆனால் என்னென்னு ப்ரோக்ராமிங்க்கு அந்த சின்டாக்ஸ் எதுவுமே கொடுத்துருக்காது. ஸோ அது என்னது லாஜிக்கல் வேயாக இருக்கும். ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும், இட் கிவ்ஸ் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வித் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கும் ப்ரோக்ராமிங். அடுத்தது கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் டிசைனிங் டெக்னிக்ஸ். அல்காரிதத்தை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, அதாவது பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு மெத்தட்ஸ் எப்படி மெத்தட்ஸ்னு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி அதை வந்து அந்த அல்காரிதத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. பட் ப்ரோக்ராம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்டட் யூஸிங் அதாவது இங்கே வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது பார்க்குறோம். ப்ரோக்ராமிங் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு அதை பிரிச்சுருக்காங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க, ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் என்ன, சிஎல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் கோபால், பாஸ்கல் அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் பட் சம் கைட்லைன்ஸ் ஆர் டு பி ஃபாலோட். அல்காரிதம் எழுத என்னது இப்படி தான் எழுதணும் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கிடையாது. பட் என்னது ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும், சம் மேனிப்புலேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு ஸ்டாப் இருக்கணும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி எழுதணும் அப்படின்னு வந்து என்னது ஜென்ரிக் ரூல்ஸ் தான் இருக்குது. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒவ்வொரு லைன் எழுதுறதுக்கும் அதுக்கு பர்டிகுலர் சின்டாக்ஸ் இருக்குது, அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் எழுத முடியும். இட்ஸ் அ சூடோ கோட். சூடோ கோட்னா என்னது, ஃபால்ஸ் கோட், ஆக்சுவல் கோடிங் கிடையாது. அது வந்து கோடிங் மாதிரி நமக்கு லாஜிக்கல் வே ஆஃப் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கிறது தான் என்னது அல்காரிதம். பட் ப்ரோக்ராம் என்ன இருக்கும், ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அல்காரிதம் யூஸிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் என்னது அ ப்ரோக்ராம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ அல்காரிதம் அண்ட் அ ப்ரோக்ராம் கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ அல்காரிதம்னா என்னது, இட்ஸ் த லாஜிக்கல் சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம். ப்ரோக்ராம்னா என்னது, இட்ஸ் த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் யூஸிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் ப்ரோக்ராம் அப்படின்னு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அல்காரிதம் யூஸிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்னா என்னது, இட்ஸ் தன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அல்காரிதம் யூஸிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்புறம் அல்காரிதத்தை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் இட்ஸ் மெத்தட் அண்ட் டிசைன் டெக்னிக்ஸ் யூஸ்ட். அப்புறம் ப்ரோக்ராமுக்கு என்ன எப்படி பிரிக்கிறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் இல்லைனா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். நோ ஸ்பெசிஃபிக் ரூல் ஃபார் அல்காரிதம், தேர் ஆர் சின்டாக்ஸ் ஃபார் which is to be followed for writing programs. அப்புறம் அல்காரிதம் ஒரு சூடோ கோட். இது என்னது, ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோட். அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், அதாவது ஒரு அல்காரிதத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா அது எப்படி எஃபெக்டிவாக நம்ம அல்காரிதம் எழுதியிருக்கோன்னு பார்க்குறது தான் என்னது அனலைஸ் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு அல்காரிதத்தை. இப்போ நான் வந்து அடிஷனுக்கு ஒன்று எழுதியிருக்கேன்னா ஒரு சின்ன நம்பர் கொடுப்பாங்க, நிறைய லேக்ஸ் க்ரோஸ் கொடுத்து எல்லாமே அந்த டேட்டா டைப்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது பற்றி மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறது, நம்ம தேவைக்கு ஏற்றபடி பார்க்குறது தான் என்னது அனாலிசிஸ். ஸோ மெயின்லி இங்கே வந்து என்ன அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அனாலிசிஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ டைம்னா என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு இந்த அவுட்புட்டை எடுக்க முடியுது இந்த அல்காரிதம். அதாவது ஒரு வேலையை செய்ய நிறைய டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் நம்ம எழுதலாம். அப்போது எந்த அல்காரிதம் எஃபெக்டிவாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க, எது சீக்கிரம் முடியுதோ அந்த அல்காரிதம் தான் பெஸ்ட் அல்காரிதம். இப்போ ஒரு விஷயத்தை தேடுறோன்னு வைங்களேன், ஈவன் கூகுளில் தான் தேடுறீங்க, உங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அல்காரிதத்தை சூஸ் பண்ணுறாங்க, எது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம இப்போ வந்து புக்ஸ் எங்கேயாவது அடுக்கி வச்சுருக்கோன்னா சீக்கிரம் எப்படி தேடலாம், கலர் வச்சு அப்படி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ அதை மாதிரி ஈஸியாக எது முடியுதுன்னு பார்க்குறத வந்து அதை என்ன செய்வாங்க, அது வச்சு தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அன் அல்காரிதத்தை சொல்லுவாங்க. அது என்னது, ஃபஸ்ட்டு வந்து
டைம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியும், ஸ்பேஸ்னால் எவ்வளோ ஸ்பேஸ் அது ஆக்குப்பை பண்ணுது, அதாவது மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ அது ஆக்குப்பை பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ணுறது தான் என்னது space calculation. The estimation of time and space complexity of an algorithm for different input size is called algorithm analysis. Different inputோட சைஸ் கொடுத்து இதை அனலைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, சின்ன வேல்யூ கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது, பெரிய வேல்யூ கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அதை வந்து ஆராயிறதுக்கு பேர் தான் என்னது அல்காரிதம் அனாலிசிஸ். There are two types of algorithm analysis. One is priori estimation and another one is posteriori testing. அதாவது ப்ரையாரினா என்னது முன்னால், போஸ்டீரியர்னா பின்னால். அப்போது முன்னால் அல்காரிதத்தை ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஒரு ப்ரோக்ராமிங்கில் செய்யறதுக்கு முன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு லாஜிக்கலி அதை என்ன செய்திருப்பாங்க, இது இப்படி தான் வரும் அப்படின்னு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது அசம்ஷன். ஒரு வீடு கட்டுறதுக்கு முந்தி நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், அப்படி தானே, இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், லாஜிக்கலி திங்க் பண்ணி வச்சுருப்போம். பட் அந்த வேல்யூ எப்போவுமே என்னது சேமாக இருக்காது இல்லையா. ஸோ கொஞ்சம் கூடுதல் குறைகள் வரும் when you are going for actual construction of the ஹவுஸ். ஒழுங்காட்டு வீடு கட்டும்போது அதுலேருந்து டீவியேஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி வைக்கிறாங்களா, அதுக்கு பேர் தான் என்னது அசம்ஷன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு முந்தி தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னது priori estimation. And posteriori testing என்னது ஆக்சுவல் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதி அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குது, எப்படி ரன் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுதுன்னு அப்படி ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணுறது என்னது போஸ்டீரியர் டெஸ்டிங். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது, ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ். The word comes from the name of a Persian mathematician Abu Jafar Muhammad ibn Mughal Khwarizmi is called என்னது, அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருந்தார், அல்காரிதம்ங்கிற வேர்டு. ஓகே, அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் கொஸ்டின் புக் பேக்கில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கிறது டூ மெயின் மெஷர்ஸ் ஃபார் அன் எஃபெக்ட் ரைட்டிங் ஃபார் த efficiency of an algorithm are என்னது, டூ மெயின் மெஷர்ஸ் ஃபார் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் ஆர், டூ மெயின் ரீசன்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதத்துக்கு அனலைஸ் பண்ணுறோம். ஒன்று என்னது ப்ராசஸ் அண்ட் மெமரியா, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் கெப்பாசிட்டியா, டைம் அண்ட் ஸ்பேஸா, டேட் அண்ட் ஸ்பேஸா, என்னெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம், டைம் அண்ட் ஸ்பேஸா தான் கரெக்ட் ஆன்சர். சி, ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கும் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர், செகண்ட் ஒனுக்கும் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அப்புறம் வி saw what is an algorithm, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டிஃபைன் சூடோகோ ஃபால்ஸ் கோட், தட் இஸ் யுவர் அல்காரிதம். ஹூ இஸ் அன் algorist, algoristனா என்ன, the person who has the skill to develop an algorithm. What is sorting, arranging of data in the data structure according to a particular order தான் என்னது sorting. அதுக்கு certain algorithms பார்த்தோம். What is searching, searching an item in the data structure is called searching. Try the types, linear search and binary search. List the characteristics of an algorithm. அது என்னெல்லாம் பார்த்தோம், பஃப், டெக், ஸோ ஐ ஸ்கொயர், அந்த இது வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. அது டிஸ்கஸ் அபவுட் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். காம்ப்ளெக்சிட்டி என்ன பார்த்தோம், டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரையாரி எஸ்டிமேஷன், இன்னொன்று போஸ்டீரியரி டெஸ்டிங், ரெண்டு டைப். அடுத்தது அது ஃபுல்லாக எழுதணும் 3 மார்க்குக்கு. அப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஆக்சுவலி திஸ் இஸ் அ 5 மார்க். செகண்ட் ஒன் அந்த பார்ட் 3 வந்து ஆக்சுவலி பார்ட் 3 அது பார்ட் 4. ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்ட் 2, பார்ட் 3 வந்து 3 மார்க், பார்ட் 4 வந்து இட்ஸ் 5 மார்க். லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன், ஐ திங்க் இட் ஹாஸ் பீன் ரீப்ரிண்டட் அகெயின்ஸ் அ மிஸ்டேக். ஓகே, so these are the questions which you have to write in the note and submit it to me without any delay. You just submit it within 2 days. Okay, thank you students.